ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா SAP S4 HANA க்ளவுட் பேசிஸில் ப்ரொக்யூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொக்யூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு க்ரியேட் த PO கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு எகென்ஸ்டாக கூட்ஸ் ரிசிப்ட் லைக் சப்ளையரோட இன்வாய்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், கிரெடிட் நோட், டெபிட் நோட், ஷார்ட் ரிசிப்ட்டு, இந்த மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறதுலாம் இதில் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு பிஆர் கிரியேஷன் ME51N அப்படின்ற ட்ரான்சாக்ஷனை ரன் பண்ணுறோம். க்ரியேட் பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஐட்டம் ஓவர் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் கோடை செலக்ட் பண்ணிக்கிறோம். லைக் நம்மளோட கோடான TG12 என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, குவான்டிட்டி வந்து நான் 8 குவான்டிட்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் கோடு பை டிஃபால்ட் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தான். ஸ்டோரேஜ் லொக்கேஷனும் பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெவலில் இருக்குது, அதே செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை அந்தளவுக்கு. ஜஸ்ட் என்டர் குவான்டிட்டி, வேல்யூவேஷன், ஓகே, சோர்ஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, ஆஸ் பர் த மெட்டல் மாஸ்டர் படி 94 rupees வேல்யூவில் அதுவே ஃபெச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, கான்டாக்ட் பர்சன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் 001 கொடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக். ஓகே, எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சேவ் பண்ணிவிடுவோம். பிஆர் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் பிஆர் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து எப்படி நம்ம PO கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். POக்கு இங்கே டைப் பண்ணி பார்ப்போம். ME21N. ME21N இல்லை. ஐ திங்க் மேனேஜ் த பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டு அதெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, கம்பெனி கோட், பிஆர் டீட்டெயில்ஸே இல்லை. க்ரியேட் பிஆர் கொடுப்போம். க்ரியேட் PO பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கொஞ்சத்தில். ஓகே ஓகே, ஆட் ஃப்ரம் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நம்மளோட பிஆர் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கொடுத்து MG12 அப்படின்றத கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பிஆர் நம்பர் விசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். 1167 நம்மளோட பிஆர் நம்பர் 1167. ஓகே, இது இங்கே இருக்கு பாருங்கள். இதான் கொடுத்துட்டு ஆட் திஸ் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபெச் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான். கரன்சி USD-ஆ.
USD செலக்ட் பண்ணிப்போம். பர்ச்சேஸ் குரூப்பு செலக்ட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் ஓகே செலக்ட் பண்ணிட்டோம். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கங்க. சப்ளையர் வந்து ஃபஸ்ட் ஒன்னே கொடுத்துருவோம். ஓகே என்டர் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஐட்டம் ரிலேட்டடில் டேபிள் கண்டிஷன்ஸ் எரர்னு வருது. ஓகே ஓகே ஜஸ்ட் செக் பண்ணுவோம். என்ன எரர் வருதுன்னு தெரியலையா. நெட் ப்ரைஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வருது. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஃபீடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே நெட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 98 ருபீஸ் போடுவோம். 98 ருபீஸ் போட்டோம். ஐ திங்க் எரர்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, வேறு எந்த ஃபீல்ட்ஸும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாம்பிள் பிஓ மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஓகே டெலிவரி இன்வாய்ஸு, சப்ளையர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஹெட்டர் டாக்குமெண்ட்டு, ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருந்தால் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எதுவும் இல்லை. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஐ திங்க் பிஓ ஹாஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் பிஓ நம்பர் ஷோ ஆகலை. ஓகே நம்ம பேக் போய் சர்ச் பண்ணிப்போம். Procurement, manage the purchase order. Okay, order creation date இன்னைக்கு போட்டு பார்ப்போம். டுடே கொடுத்தா என்னென்ன ஆர்டர் வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கோட் பர்ச்சேஸ் ஆர்டர் மிடில் இருக்கு. TG12 ஒரே ஒரு பிஓ தான் க்ரியேட் ஆகிருக்கு. பிஓ நம்பர் இங்கே இருக்குது. காப்பி பண்ணிப்போம். Cancel, go back. Okay, back போயிட்டு post goods received for the purchase document like மிகோ தான். போயிட்டு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோர்ஸ் ரிசிப்டில் மெட்டல் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி ஐ திங்க் ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. நோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் 01 சேம் அதே நம்ம டெலிவரி நோட்லையும் கொடுப்போம். இன்வாய்ஸ் 01 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே தட்ஸ் ஆல். வேறு எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. இன்கேஸ் ஐட்டம் அட்டாச்மெண்ட்டில் எதுனா இருந்தால் இன்வாய்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுறதாண்டா பண்ணிவிட்டு போஸ்ட்னு கொடுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஐ திங்க் ஜிஆர்மே ஆகிடுச்சு.
101 டாக்குமெண்ட்டும் போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் ஹோம் பேஜுக்கு போயிட்டு செக் பண்ணுவோம். ஹோம் பேஜுக்கு போங்க, இன்வென்ட்ரி செக் பண்ணுவோம். 101 என்ன போஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. G12 என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதில் போயிட்டு மெட்டல் செலக்ட் பண்ணுங்கள். மெட்டல் டாக்குமெண்ட் ஓவர்வியூ. ஓகே, போஸ்டிங் டேட் டுடேன்னு கொடுங்க. கோ கொடுங்க. ஐ திங்க் 101 போஸ்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டெலிவரி ஐட்டம், டெலிவரி நோட்டு, டாக்குமெண்ட் ஹெட்டு, டாக்குமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலோட குவான்டிட்டி செக் பண்ணிப்போம். 8 குவான்டிட்டி போஸ்ட் ஆகிருக்குன்னு. பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் நம்பர் வியூ ஆகணும்னா வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, ஜஸ்ட் இன்வாய்ஸ் 01 PO நம்பர், 8 குவான்டிட்டி, 101 டாக்குமெண்ட்டு. ஓகேவா? என்ன டாக்குமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக, என்ன மெட்டல் கோடு, என்ன பிளான்ட், ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஓகே, தேங்க்ஸ் டைம். ஐ திங்க் PR க்ரியேட் பண்ணி PO கன்வெர்ட் பண்ணி ஒரு GRனு போஸ்ட் பண்ணிட்டோம். இன்வென்ட்ரியும் விசிபிள் ஆகுது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட், கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்தர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் டீம்.